Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டா நம்ம எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ எடிட்டோரியல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடாப்டிங் எ transformative vision for mediation அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. மீடியேஷன் அப்படின்னா நமக்கு மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்ம மீடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மீடியேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் அக்செப்டபிளா சட்டப்பூர்வமான விஷயமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இந்தியாவில் தனியாக ஒரு சட்டமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீடியேஷன் ஆக்ட் 2023 போன வருஷம் ஒரு சட்டம் இயற்றி இருப்பாங்க. சரிங்களா? மீடியேஷன் மத்தியஸ்தம் பண்றதுக்காக. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மீடியேஷன் வரப்போ நமக்கு எதுக்காக மீடியேஷன் அப்படிங்கிறது வருது? இந்த மீடியேஷன் சட்டத்துக்குள்ள என்ன மாதிரியான அந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த மீடியேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. ஒரு பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்ல ரெண்டு பேருமே அக்ரஸராக கூட இருப்பாங்க. இவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்கணும், இவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த மீடியேஷன் வரப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிடில் கிரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில காம்ப்ரமைஸை அவங்க ஒத்துப்பாங்க, ஒரு சில காம்ப்ரமைஸை இவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸை கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சுமூகமா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதா நம்ம மீடியேஷன் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மீடியேஷன் ஆக்டும் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வைக்கிறது. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மீடியேஷன் பண்ணிட்டு போறது. ஓகேங்களா? அதாவது இந்த மீடியேஷன் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீ லிட்டிகேஷன் ஸ்டேஜ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அது என்ன ப்ரீ லிட்டிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்னா கோர்ட்டுக்கோ இல்ல ஒரு தீர்ப்பாயத்துக்கோ போறதுக்கு முன்னாடி மீடியேட்டரை வச்சு மீடியேஷன் பண்ணி அங்கேயே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு கோர்ட்ல கேஸ் போட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப இந்த மீடியேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மீடியேஷன் பண்றதுக்காக மத்தியஸ்தம் பண்றதுக்காக மீடியேட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சட்டத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மீடியேட்டர் யாரா இருப்பாங்க, யாரால அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீடியேட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனலா வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு லா படிச்சவங்க தான் அந்த இடத்துல மீடியேட்டரா இருப்பாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அரசாங்கம் எப்படி அதை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க? ஒரு மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்குன்னு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மீடியேஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய விஷயங்களை நிர்வகிக்கிறதுக்காகவே மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத உருவாக்க போறாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே இந்த சட்டத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்போ அதுக்கு மீடியேட்டர் அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மீடியேட்டர் இந்த மீடியேஷன் சட்டம் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்றதுக்காக மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்க போறாங்க. சரி, ஓகே, ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, நான் ஒரு மீடியேட்டரா போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனையும் நான் வந்து ஸ்டடி பண்ணணும். மீடியேட்டர் அப்படிங்கிறவங்க இப்போ ஒரு அட்வொகேட் இருக்காருன்னு வைங்களேன், ஒரு வக்கீலுக்கும் ஒரு மீடியேட்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கிளைண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பேசுவார். ஓகேங்களா? இப்போ நான் என்னோட கிளைண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் நான் அந்த கோர்ட்ல பேசுவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அட்வொகேட் அப்படிங்கிறவங்க. இதே மீடியேட்டர் அப்படிங்கிறவங்க ரெண்டு சைடோட பெர்ஸ்பெக்டிவுமே அவருக்கு தெரியணும். இவங்களும் இந்த மீடியேட்டர் கிட்ட ஓப்பனா பேசுவாங்க, அவங்களும் இந்த மீடியேட்டர் கிட்ட ஓப்பனா பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பேசுறப்போ நான் வந்து ஒரு காமன் கிரவுண்டை மெயின்டைன் பண்ணணும். நான் காமனா ஒரு நியூட்ரலா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு மிடில் கிரவுண்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் அந்த மீடியேட்டரோட ரோலாகவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மீடியேட்டரோட ரோல் இதுதான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றோம். அப்ப நான் ஒரு மீடியேட்டரா ஒரு கேஸ் எடுத்து நடத்துறேன்றப்போ நான் எத்தனை நாளுக்குள்ள அந்த கேஸை முடிக்கணும்னா இந்த சட்டத்தின்படி ஒரு மீடியேட்டர் 180 நாட்களுக்குள்ள இந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேல போச்சுன்னா அது கோர்ட்டுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 180 நாள் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட்டையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ மீடியேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை பார்த்தோம், மீடியேட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இவ்வளவு சட்டங்கள், இந்த சட்டங்கள்ல இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மீடியேட்டர் நான் ஒரு கேஸுக்கு ஒரு தீர்ப்பை வந்து வழங்குறேன். ஓகேங்களா? அது வந்து எல்லா கோர்ட்லையும் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? அப்போ மீடியேட்டர்னால வழங்கப்படக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காமன் கிரவுண்ட் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறப்போ அது எல்லா கோர்ட்டும் எல்லா தீர்ப்பாயங்களும் இந்த ஒரு தீர்ப்பை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு மேலே அதை அப்பீல் பண்றது அது அந்த தனிப்பட்ட நபர்களுடைய விருப்பமாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கோர்ட்லையும் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சு
புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மீடியேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மலா கோர்ட்ல போய் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலாக மீடியேட்டரை வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தீர்க்கிறோம். அப்ப சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுமே இந்த மாதிரியான ஒரு சஜஷனை முன்னாடியில இருந்து கொடுத்துட்டே தான் வராங்க. எதுக்காக சுப்ரீம் கோர்ட்டே இந்த மாதிரியான ஒரு சஜஷனை கொடுக்குறாங்க, எதுக்காக அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான தேவையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா நமக்கு கோர்ட்ல கேஸோட பெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் பெண்டிங் ஆகிட்டே போறது அதிகமா போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீதிபதிகளோ வக்கீல்களோ பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கான கேசஸ் வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்து பார்த்தோம்னா பெண்டிங்ல இருக்கு. அந்த கேஸ் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறோம்னா நமக்கு 1 வருஷம் ஆகலாம், இல்ல அது 10 வருஷமா கூட ஆகலாம். ஆனா இந்த மீடியேஷன் மூலமா நமக்கு 180 நாட்களுக்குள்ள ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப ஃபாஸ்டா ஒரு கேஸை நம்மளால முடிக்க முடியும். கோர்ட்லயும் பார்த்தோம்னா கேஸ் போய் போட தேவையில்லை. கோர்ட்ல கேஸ் இருக்கக்கூடிய அந்த பெண்டன்சி அப்படிங்கிறது கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த சட்டத்தின் மூலமா. ஆனா அதுல சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்திருப்பாங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? சோ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த லா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அட்வொகேட்டோட ஒரு மென்டாலிட்டியில தான் லா எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த அட்வொகேட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு கிளையண்டோட பெர்ஸ்பெக்டிவ் தான் எடுத்து பேசுவாங்க எப்பயுமே. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு மீடியேட்டரா ஒரு அட்வொகேட்னால வர முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு அட்வொகேட்டுக்கு மீடியேட்டருக்கு தேவையான குணாதிசயங்கள் இருக்காது அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா அவங்க கிளையண்ட் பெர்ஸ்பெக்டிவ், மீடியேட்டர் அப்படிங்கிறது காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இந்த மாதிரி இந்த லா சார்ந்த விஷயங்கள்ல ஒரு 15 வருஷம் அவரோட கரியர் இருந்திருக்கணும். அப்பதான் அவர் மீடியேட்டரா வரதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ ஒரு அட்வொகேட் 15 வருஷம் பிராக்டிஸ் பண்றாருன்னா அவரால எலிஜிபிளா இருக்க முடியும். அப்போ அவரோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த இடத்துல கொஸ்டின் பண்றாங்க. அப்ப ஃபியூச்சர்ல மீடியேட்டர்ஸ் ஒரு கரெக்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரணும் அப்படின்னா இப்பவே அந்த எஜுகேஷன் லா எஜுகேஷன்ல மீடியேட்டருக்கான அந்த ட்ரைனிங் அப்படிங்கறத கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி மீடியேட்டர்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட கேசஸை வந்து ஸ்டடி பண்ணணும். அவங்க கூடயே இருந்து அவங்க எப்படி மீடியேட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஷேடோ மீடியேஷன் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த மீடியேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ மீடியேஷன் ஆக்ட்ல பிரச்சனை கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணா போதும். அது குறிப்பா எங்க அந்த சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா லா எஜுகேஷன்ல வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க இந்த ஒரு ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சோ அது முக்கியமான விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ நமக்கு கேட்கலாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட இம்பார்ட்டண்டா இருக்கு நமக்கு இந்த டாபிக். ஸோ மீடியேஷன் ஆக்ட் அப்படிங்கிறதே நமக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். முக்கியமான ப்ரொவிஷன்ஸை மட்டும் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சட்டத்தில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் நம்மளோட ஹியூமன் ரைட்ஸ் பாடியில ஒரு சில அக்ரிடேஷன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஐநாவோட ஒரு அமைப்பு என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டோட இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ABC அந்த மாதிரி அந்த ஒரு அக்ரிடேஷன் ஒரு ரேங்கிங் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேங்களா? அக்ரிடேஷன் மீன்ஸ் அங்கீகாரம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இந்தியாவோட அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த ரேங்கிங் கொடுக்க ஆரம்பிச்ச காலத்திலிருந்து அப்படிங்கிறது டாப்பான ரேங்கிங். ஓகேங்களா? அதுல தான் இருந்துச்சு. கரெக்டா 2016ஆம் ஆண்டு என்ன ஆகுது, நம்மளோட ரேங்கிங்கை கம்மி பண்றாங்க. கம்மி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஏன் கம்மி பண்ணாங்கன்ற ஒரு காரணத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தனால 2017 மறுபடியும் நமக்கு அந்த டாப் ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ கடைசியா நடந்த அந்த 2 வருஷத்துலையுமே இந்தியாவோட ரேங்கிங்கை கன்சிக்யூட்டிவா குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? போன வருஷமும் குறைச்சிருக்காங்க, இந்த வருஷமும் பார்த்தோம்னா இந்தியாவோட ரேங்கிங் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சி இன் அப்பாயிண்டிங் மெம்பர்ஸ் டு த NHRC அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்பர்சன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் அஃபிஷியல் மெம்பர்ஸா வந்து எல்லா NCBC
நேஷனல் கமிஷன் ஆன் எஸ்சி, எஸ்டி, பிசி, மைனாரிட்டிஸ், டிசபிலிட்டிஸ் எல்லாமே, விமன், சில்ட்ரன், ஐ மீன் எல்லாருமே வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய பேரும் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, சேர்பர்சன் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுல ஒரு டிரான்ஸ்பேரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது இல்லைங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, த அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு ஓவர்சி ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஸோ இது முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு கேஸ் வருது அப்படிங்கிறப்போ அதை போலீஸை வச்சு, ஓகேங்களா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ஆட்களை வச்சு அந்த கேஸை விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஹியூமன் ரைட்ஸ் பாடியோட அது ஒரு கரெக்டான விஷயமா இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டு ஓவர்சி ஹியூமன் ரைட்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பார்த்தோம்னா லேக் ஆஃப் ஜெண்டர் அண்ட் மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் அந்த மெம்பர் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதே மாதிரி ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் மேல் டாமினேட்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணத்தினால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட அந்த ரேங்கிங், அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத குறைச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு இந்தியா ஈரான் சைன் சபாகர் போர்ட் ஆபரேஷன் பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவும் ஈரானும் இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலயமா இந்த சபாகர் அப்படிங்கிற போர்ட், ஈரானில் இருக்கக்கூடிய சபாகர் போர்ட்டை நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு வந்து அதனுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 2003 இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். 2003 இந்த ப்ராஜெக்டோட இந்த அடிக்கல் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, பேஸ் அப்படிங்கிறது அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு விஷயத்துல போயிருக்கும். இப்போதான் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் யாரு சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிட்டடும் ஈரானோட போர்ட் அண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன், இவங்க 2 அரசாங்க அமைப்புகள். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சபாகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரேட் வைஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போகணும் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வழியா தான் ஆப்கானிஸ்தான் போகணும், லேண்ட் வைஸ் பார்க்குறப்போ. இதே நம்ம சபாகர் போர்ட்டை டெவலப் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், நம்ம இந்தியாவிலிருந்து ஷிப்மெண்ட் எடுத்துட்டு போய் ஈரான், ஐ மீன் சபாகர் போர்ட்ல இறக்குறோம். சபாகர்லேருந்து ரயில்வே டெர்மினலும் நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு ரயில்வே பாத்தும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதன் மூலியமா நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு வந்து எக்ஸ்போர்ட், இம்போர்ட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆப்கானிஸ்தான் மட்டும் இல்லை, அங்கிருந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும், குறிப்பாக சொல்லணும்னா கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்குமே நம்ம வந்து ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா, அப்போ சபாகர் போர்ட் அப்படிங்கிறது நம்ம ஆப்கானிஸ்தானையும் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸையும் லிங்க் பண்றதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு. அதனால தான் இந்தியா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட ஒரு $250 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் நமக்கு கடைசியாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ட்ரேட் வைஸ் பார்க்குறப்ப சபாகர் போர்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான போர்ட்டா இருக்கு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி சித்வே அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மியான்மர்ல வந்து சித்வே போர்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ சபாகர் போர்ட் அப்படின்னா ஈரான், சித்வே அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு மியான்மர். ஓகேவா, ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.